கண்ண மூடிட்டீங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஆரம்ப ஜெபத்தை நம்ம சிமியோன் அண்ணா பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்ணை மூடினவங்க யாரும் கண்ணை திறந்திருக்க கூடாது. சோதரம் ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக கூட நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, வசனத்தின் பிரகாரம் தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிரயாசப்பட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா புரோகிராமை நடத்தியிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த புரோகிராமில் தேவ மகிமை வெளிப்பட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நாணத்தை நீர் கொடுத்து தேவன் ஆண்டவரே அபிரோதமாய் நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, நடக்க போகிற நிகழ்ச்சிகள் எந்தவித தடைகளும் இல்லாதபடிக்கு தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே போதிக்க வேண்டிய வழியில நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று சொல்லி நீர் வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீர் நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். சத்தியம் ஜீவன் என்று அறிவோம். வாழ்வுக்கு வழி இயேசு, ஜீவ பாதையை காட்டிடுவார். வாழ்வுக்கு வழி இயேசு, eternal life-ஐ தந்திடுவார். eternal life-ஐ தந்திடுவார். சுப்பா 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 ஹே சுப்பா 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 சுப்பா
Glory, glory to the Lord. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. பண்ணுங்க சத்தமா. இயேசு நல்ல டாக்டர் தான், உனக்கு தருவார் ஹீலிங் தான். இயேசு நல்ல டாக்டர் தான், உனக்கு தருவார் ஹீலிங் தான். அற்புதம் அவரின் கருத்தினிலே, பெற்றிடுவாய் few seconds-இலே. அற்புதம் அவரின் கருத்தினிலே, பெற்றிடுவாய் few seconds-இலே. பெற்றிடுவாய் few seconds-இலே. Lift up, 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 lift up. நான்கு பேர்கள் கொண்டு வந்தனர் திமிர்வாதக்காரன் இயேசுவிடம். நான்கு பேர்கள் கொண்டு வந்தனர் திமிர்வாதக்காரன் இயேசுவிடம். படுக்கையை எடுத்து நட என்றார், எழுந்து நடந்து சென்றானே. படுக்கையை எடுத்து நட என்றார், எழுந்து நடந்து சென்றானே. இயேசு நல்ல டாக்டர் தான், உனக்கு தருவார் ஹீலிங் தான். இயேசு நல்ல டாக்டர் தான், உனக்கு தருவார் ஹீலிங் தான். அற்புதம் அவரின் கருத்தினிலே, பெற்றிடுவாய் few seconds-இலே. அற்புதம் அவரின் கருத்தினிலே, பெற்றிடுவாய் few seconds-இலே. பெற்றிடுவாய் few seconds-இலே. Lift up, 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 lift up. ஜோரா கிளாப் பண்ணுங்க சத்தமா. வெரி குட். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிர். சங்கீதம் 41:2. வெரி குட். கை தட்டுங்க. இரண்டாவது நாள் வசனம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏசாயா 53:5. கர்த்தருக்கு பயப்படுதல் என் ஞானத்தின் அர்மோன். நீதிமொழிகள் 1:7. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதே என்றார். மத்தேயு 9:2. இயேசு நானே உயிர்த்தெழுந்தேன், ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 11:25. வெரி குட். எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம். ஏசாயா 53:5. பாதுகாத்து தரும் இயேசு, சுகம் தரும் இயேசு, ஞானம் தரும் இயேசு, மன்னிப்பு தரும் இயேசு, ஜீவன் தரும் இயேசு. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ஜோரா கிளாப் பண்ணுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம். கிளாப் பண்ணுங்கம்மா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் அர்மோன். நீதிமொழிகள் 1:7. Somebody
சீசன் வந்தாச்சு, ஸ்கூலும் லீவு விட்டாச்சு, ஜாலியாக ஆடிப்பாட VBSக்கு வந்தாச்சு. சம்மர் சீசன் வந்தாச்சு, ஸ்கூலும் லீவு விட்டாச்சு, ஜாலியாக ஆடிப்பாட VBSக்கு வந்தாச்சு. ஜும்பா 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 ஹே ஜும்பா 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 ஜும்பா. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் கேம் வச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், ஏசப்பாவின் வசனம் கேட்டு ஃபாலோ பண்ணி வருவோம். ரீல்ஸ் ஷார்ட்ஸ் கேம் வச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், ஏசப்பாவின் வசனம் கேட்டு ஃபாலோ பண்ணி வருவோம். ஏசுதானே வழி சத்தியம் ஜீவன் என்று அறிவோம், ஏசுதானே வழி சத்தியம் ஜீவன் என்று அறிவோம். வாழ்வுக்கு வழி இயேசு, ஜீவ பாதையை காட்டிடுவார். வாழ்வுக்கு வழி இயேசு, eternal life-ஐ தந்திடுவார், eternal life-ஐ தந்திடுவார். 1, 2, 3, 4. Zumba 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 hey zumba 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 zumba. கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேக
விலகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல லெவல லெவல. சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்க. உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. என் பெயர் கெவின். நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். சங்கீதம் 56:3. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். எரோமியா 30:17. ஞானத்தை கண்டறிகிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் எபேசியர் 3:13. தேவன் உனக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். எபேசியர் 4:32. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சத்தமா கிளாப் பண்ணுங்க. நாள் 1. பாதுகாப்பு தரும் இயேசு. நாள் 2. சுகம் தரும் இயேசு. நாள் 3. ஞானம் தரும் இயேசு. நாள் 4. மன்னிப்பு தரும் இயேசு. நாள் 5. ஜீவன் தரும் இயேசு. வெரி குட்.
தரும் இயேசு. அவர்தாமே நம்முடைய பலன்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. நாள் 3. ஞானம் தரும் இயேசு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. நாள் 4. மன்னிப்பு தரும் இயேசு. அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்க பாக்கிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கோலாசியர் 1:14. 4:5. ஜீவ தரும் இயேசு. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் ஒளியாய் இருந்தது. யோவான் 1:4. கதை சொல்றேன் வாங்க. 5 நாள் ஸ்டோரி. அக்கா 5 நாள் சொல்லி கொடுத்த ஸ்டோரி யார் சொல்லுவா? அவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் வந்தா 2 பிரைஸ்மா கதை சொன்னா. நாள் 1. பாதுகாப்பு தரும் இயேசு. ஒரு நாள் ஏசப்பா 12 சீஷர்களும் கூட்டிட்டு வேற ஊருக்கு போறதுக்கு கடல்ல படகுல பிரயாணம் பண்ணிட்டு போயிடுப்பாராம். அப்ப புயல் காத்து சூறாவளி அந்த மாதிரி வரும்போது சீஷர்கள் உயிர் பயம் ஏசப்பா போய் சொன்னாங்களாம். ஏசப்பா இந்த மாதிரி புயல் காத்துலாம் வருது, எங்களுக்கு உயிர் பலம் வந்துச்சு, வாங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏசப்பா சொன்னாராம், நீங்களாம் என் மேல நம்பிக்கையே வச்சிடல, நான் உங்க கூட இருக்கிறது ஏசப்பா, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னாராம், காத்தே நீர் சூறாவளி நீர் அப்படின்னு சொன்ன உடனே அது எல்லாமே நின்றுச்சான். அதுக்கு ஏசப்பாவை பார்த்துட்டு ஏசப்பா நன்றி ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க. 4:2. சுகம் தரும் இயேசு. 4 பேர் திமிர்வாதக்காரனை அவனுக்கு காலம் நடக்க முடியாது, அவனால பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவனை ஏசப்பான குணமாக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. நாள் 1. பாதுகாப்பு தரும் இயேசு. ஒரு ஊர்ல ஏசப்பாவும் கூட சீடர்களும் கடல்ல பயணிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அலையும் காத்தும் ரொம்ப பலமா வீசினதுனால சீடர்கள் பயங்கர ஆரம்பிச்சாங்க. என்ன நம்ம செத்துருவோமோ, நம்மள உயிர் பொழைக்க மாட்டோமோன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு ஏசப்பா வெளிக்கு போட்டு, இந்த மாதிரி கடல் காத்துலாம் ரொம்ப அதிகமா வருது, நம்ம செத்துருவோம்னு பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க ஏசப்பான்னு சொல்லும் போது ஏசப்பான்னு சொன்னாங்க, கடலும் காற்றும் நிறைவாயாக அப்படி சொல்லும் போது கடலும் காத்தும் நின்றுச்சு. அதனால ஏசப்பாவுக்கு எல்லாரும் நன்றி சொன்னாங்க. நீங்க தான் ஏசப்பா எங்க உயிரை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது பாதுகாப்பு தரும் இயேசு. 4:2. சுகம் தரும் இயேசு. ஒரு ஊர்ல திமிர்வாதக்காரன்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அப்ப அவரை ஏசப்பாட கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 4 பேர் யோசிச்சாங்க. ஏசப்பா ஜனங்கிட்ட கூட்டு போகும்போது எல்லா ஜனங்களும்
அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது அவரால் ஏசப்பாவை பார்க்க முடியல. அப்போ வந்து ஒரு வீட்டு கூரை மேலே ஏறி ஏசப்பா வந்து பார்க்க சொன்னார். அப்போ ஏசப்பா வந்து உள்ளே வந்து என் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படி கேட்கும் போது அவர் வந்து இருக்கையா அப்படி சொன்னார். சொல்லும் போது அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு வந்து சரியாகணும் எல்லாம் அப்படி சொல்லும் போது அவர் வந்து சரியாயிட்டாரு. அதனால சுகம் தரும் இயேசு. நாள் 3 ஞானம் தரும் இயேசு. ஒருத்தர் 2 பேர் வந்து புத்தி இருக்கிற மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன் 2 பேர் இருக்காங்க. புத்தி இருக்கிற மனுஷன் வந்து கண்மலை மேல் வந்து வீடு கட்டினாரு. அது வந்து ஏசப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாவோட வசனத்துக்கு வந்து செவி கொடுத்து ஏசப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல பையனா இருந்தாங்க. அதனால ஏசப்பா வந்து அவருக்கு வந்து ஒரு அருள் கொடுத்தாரு. அருள் கொடுக்கும்போது வந்து அவர்னால அவர் வீடு வந்து கல்மேல் கட்டப்பட்ட வீடு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதே மாதிரி புத்தி இல்லாத மனுஷன் வந்து ஏசப்பாவுக்கு வந்து கீழ்ப்படியாம ஏசப்பாவுக்கு செவி கொடுக்காம அவர் சொல்றதுக்கு எதுவுமே செய்யாம இருக்கும் போது அவர் வந்து மண்மேல் கட்டின வீடு மாதிரி காத்து அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் டக்குன்னு விழுற மாதிரி கட்டி கட்டிருந்தாரு. அதனால இது வந்து புத்தி இல்லாத மனுஷன். ஞானம் தரும் இயேசு வந்து புத்தி இருக்கிற மனுஷனை சொல்றாங்க. அதனால இது வந்து ஞானம் தரும் இயேசு. 4 மன்னிப்பு தரும் இயேசு. ஒரு ஊர்ல வந்து 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து மூத்த குமாரனும் இளைய குமாரனும் இருக்காங்க. அதுல வந்து மூத்த குமாரன் வந்து அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லா வேலையும் செய்யறாரு. இளைய குமாரன் வந்து அப்பாவுக்கு வந்து எதுவுமே செய்யாம ஏசப்பாக்கும் கீழ்ப்படியாம ரொம்ப பசங்க கூட சேர்ந்து ரொம்ப பண்றாரு. அப்போ வந்து ஒரு நாள் கேட்டாரு, சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நான் வந்து தனியா போயிடுறேன், என் ஃப்ரெண்டு கூட வந்து ஏதாவது போய்க்கிறேன் வேற ஊருக்கு அப்படி சொல்லும் போது அப்போ வந்து அவங்க அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் வந்து பிரிச்சு கொடுத்துட்றேன், ஆனா உனக்காக அந்த கதை வந்து எப்பவுமே ஓப்பன்ல தான் இருக்கும், நீ வந்தா வா அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து போயிட்டாரு. போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஜாலியாக ஸ்கூல்லாம் சுற்றிட்டு வரும்போது திடீர்னு காசு காலி ஆயிடுச்சு. காலி ஆகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸும் ஊற்றிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து யோசிச்சாரு, நம்ம வந்து வேற வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம், காசும் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்டும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ வந்து தூரத்தில் வந்து பன்னி மேய்க்கிற வேலை இருக்குது, அது செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து எது கொடுத்தாலும் செய்கிறோம் சொல்லிட்டு செய்யும் போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பன்னிக்கு போகிற தவிட சாப்பிட்டாரு. சாப்பிட்டு நினச்சாரு, நம்ம மனம் திரும்பிடலாமா, அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து ஒரு மகனா இல்லாமல் ஒரு வேலைக்காரனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் என்ன செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம், கடலுக்கு எதிராக தீங்கு செஞ்சுட்டேன், நான் இனிமேல் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோங்கப்பா, ஒரு மகனா இல்லாமல் ஒரு வேலைக்காரனை கூட ஏற்றுக்கோங்க, நான் செஞ்சது ரொம்ப பாவமாக சொல்லும் போது நீ எப்பவுமே என் மகன் தான், நான்லாம் உனக்காக எப்பவுமே நான் வந்து இருப்பேன், நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்ட, இனிமே நீயும் என் மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போயிட்டு கையில வந்து மோதிரம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு ஒரு விருந்து ஏற்பாட சொல்றாரு. அப்போ அவரோட மூத்த குமாரன் வந்து, ஏன்பா இவனுக்கு மட்டும் இப்படி பண்றீங்க, நான் உங்க கூட தானே சேர்ந்து உங்க சொந்த பேச்சு கேட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ண வந்துலையே சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாரு, பையன் இப்பதான் மனசு திரும்பி வந்திருக்கான், அவங்க வந்து பண்ணிச்சதெல்லாம் அவன் உணர்ந்துட்டான், அதனாலதான் அவனுக்கு இந்த விருந்து, உனக்கு சொத்து எல்லாமே உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனால இது வந்து மன்னிப்பு தரும் இயேசு. 4 ஜீவன் தரும் இயேசு. லாசருக்கு வந்து ஜீவன் தரும் இயேசு வந்து லாசருக்கு வந்து 2 சகோதரர்கள் வந்து மரியாள் மாத்தாள். இன்னொரு ஏசப்பா வந்து அவருக்கு ரொம்ப இருந்த நண்பர்கள். அதுல வந்து ஏசப்பாவும் ஒருத்தர். அந்த ஒரு நாள் அவர் வந்து இறக்குற சூழ்நிலையில போயிட்டாரு. அப்போ வந்து மாத்தாலும் மரியாளும் ஏசப்பாட்ட பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி லாசரு வந்து இறக்குற மாதிரி இருக்கான், ஏதாவது பண்ணுங்க சொல்லும் போது ஏசப்பா வந்து கவனிக்கல. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு அவன் இறந்துட்டான். 4 நாள் கழிச்சு வந்தாரு. வந்து லாசரு எங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் கல்லறையில் இருக்கான், உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் ஏசப்பா வந்து போனாரு. போயிட்டு கண்ணீர் விட்டு அழுது பிதா கிட்ட வந்து கேட்டாரு, லாசரு எப்படியாவது உயிரோட கொண்டு வரணும், நீங்க தான் கொஞ்சம் சக்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கல்லறை திறக்கப்படுவாயாக சொல்லி லாசரு எழுந்து வா அப்படின்னு சொல்லும் போது லாசரு எழுந்து வந்துட்டான். அதனால இது வந்து ஜீவன் தரும். வெரி குட், எல்லாரும் கை தட்டுங்க. வசனம் ஜெசிந்தா. நாள் 1 பாதுகாப்பு தரும் இயேசு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:7. சுகம் தரும் இயேசு. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்போது ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி. எரோமியா 17:14. ஞானம் தரும் இயேசு.
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவரும் சம்பூர்ணமாய் கொடு தேவனிடத்தில் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய ஒருவரும் கடைந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. மன்னிப்பு தரும் இயேசு. உங்களில் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32, 4:5. வாழ்வு தரும் இயேசு. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. எல்லாரும் கை தட்டுங்க. ஊருக்குள்ள வாழ்ந்தாங்கப்பா 3 பேர். அவங்க வாழ்க்கையில இயேசு ராஜாதானே செஞ்சாருங்க பெரிய அதிசயத்தை. பெத்தானியா ஊருக்குள்ள வாழ்ந்தாங்கப்பா 3 பேர். அவங்க வாழ்க்கையில இயேசு ராஜாதானே செஞ்சாருங்க பெரிய அதிசயத்தை. தாம் தெரிக்கிற தீம் தெரிக்கிற தகஜனத்தும் இல்லைங்க. தாம் தெரிக்கிற தீம் தெரிக்கிற தகஜனத்தும் ஒசான தாம் தெரிக்கிற தீம் தெரிக்கிற தகஜனத்தும் இல்லைங்க. தாம் தெரிக்கிற தீம் தெரிக்கிற தகஜனத்தும். தேடி வந்தாரே இயேசு, ஓடி வந்தாலே மார்த்தாலே, அழுதுட்டு நின்னாலே மரியாளு, ஆறுதல் சொன்னது பல பேரு. கிரேவுக்கு போனாரே ஜீசஸ், ஸ்டோனை மூவ் பண்ண சொன்னாரு. ஜீசஸ் கால் ஹிம் லாசரு, மரித்தவர் உயிரோடு வந்தாரு. இயேசு ஜீவன் தந்தார், ஜீவன் தந்தார், அதான் மாசு. இயேசு ஜீவன் தந்தார், ஜீவன் தந்தார், சம மாசு. உசான தாம் தெரிகிற தீம் தெரிகிற தகஜனத்தும் அல்லையில தாம் தெரிகிற தீம் தெரிகிற தகஜனத்தும். பெத்தானியா ஊருக்குள்ள வாழ்ந்தாங்கப்பா 3 பேர். அவங்க வாழ்க்கையில இயேசு ராஜாதானே செஞ்சாருங்க பெரிய அதிசயத்தை. பெத்தானியா ஊருக்குள்ள வாழ்ந்தாங்கப்பா 3 பேர். அவங்க வாழ்க்கையில இயேசு ராஜாதானே செஞ்சாருங்க பெரிய அதிசயத்தை. தாம் தெரிகிற தீம் தெரிகிற தகஜனத்தும் அல்லையில தாம் தெரிகிற தீம் தெரிகிற தகஜனத்தும் ஒசான தாம் தெரிகிற தீம் தெரிகிற தகஜனத்தும் அல்லையில தாம் தெரிகிற தீம் தெரிகிற தகஜனத்தும்.
ஸ்தோத்திரங்க தாவே, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தேவ ஆவியானவர் இந்த 5 நாளிலும் உம்முடைய கிருபையும் வல்லமையும் பிள்ளைகளோடு இருந்ததற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றினேன் என் தேவாதி தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தாவே, இது விதைக்கப்பட்ட விதையாய் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. இந்த வசனங்கள் எல்லாம் இவர்களுடைய வாலிப பிரயாயத்திலே கர்த்தாவே பலன் கொடுக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இவர்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வாலண்டியர்ஸையும் டீச்சர்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் தகப்பன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். சபைக்காய் பொருத்தனை பண்ணி கொடுத்த குடும்பங்களையும் உதாரணமாய் கொடுத்த குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையாய் செய்து முடித்ததற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல கிருபைகள், ஞானம், புத்தி, அறிவு இந்த நாளில் ஸ்தோத்திரம் இந்த VBSல கலந்து கொண்டு சிறப்பித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவர்களை அனுப்பி கொடுத்த பெற்றோர்களோடும் தொடர்ந்து திருச்சபை நிர்வாக குழுவோடும் திருச்சபையின் ஊழியத்தோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பெற்றோர்களின் கவனத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலைங்க 10:30 மணிக்கு சண்டே கிளாஸ் நடக்குது. உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கு இங்கே சண்டே கிளாஸ் நடக்குது. VBSக்கு அமிச்ச மாதிரியே நீங்கள் அவங்கள அனுப்புவீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் அவங்களுக்கு கண்டிப்பாக gift கிடைக்கும். அதனால் நீங்கள் அனுப்பி தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் பிள்ளைகள் கேட்ட பாடத்தை கேட்டு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் இந்த ஆலயத்தில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகலாம். இப்போ யாருக்கு பிரைஸ் வரல வாங்க பார்க்கலாம். வேற எல்லாருக்கும் வந்துச்சா பிரைஸ்? போலாம். பாய். சண்டே முடிஞ்சா வாங்க 10:30 மணிக்கு. திமிர்வாதக்காரன் இயேசுவிடம் 4 பேர்கள் கொண்டு வந்தனர். திமிர்வாதக்காரன் இயேசுவிடம் படுக்கையை எடுத்து நட என்றார். எழுந்து நடந்து சென்றானே. படுக்கையை எடுத்து நட என்றார். எழுந்து நடந்து சென்றானே. இயேசு நல்ல டாக்டர் தான், உனக்கு தருவார் ஹீலிங் தான். இயேசு நல்ல டாக்டர் தான், உனக்கு தருவார் ஹீலிங் தான். அற்புதம் அவரின் கருத்தினிலே, வெற்றிடுவாய் few seconds-இலே. அற்புதம் அவரின் கருத்தினிலே, வெற்றிடுவாய் few seconds-இலே. வெற்றிடுவாய் few seconds-இலே.